எல்லாருக்கும் வணக்கம். இவர் எந்த கட்சி சாராதவர். இவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயேசுநாதர் படம்லாம் இருக்குது. இவர் ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வராரு. இவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. மோடியுடைய செல்வாக்கு உலகத்தில் நம்பர் 1. அவர் தான் தலைவர். அவர் பேச்சை கேட்குறதுக்கு தான் உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து, ஃப்ரான்ஸிலேருந்து எல்லாருமே அவரை எதிர்த்தாங்கன்னாக்கா அவ்வளோதான், அவங்க குட்டி புளியாக ஆயிடுவாங்க. அப்படி தான் கனடாவில் இப்போ பிரச்சனை ஆகிருக்கு. கனடா நாட்டில் இருக்கிற பிரச்சனையில் இந்தியாக்காரன் தான் ஒரு ஆள் தீவிரவாதியை கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா செஞ்சாலும் கூட அது தப்பு ஒன்றும் கிடையாது. அவன் ஏற்கனவே இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு காலிஸ்தான்களில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலிஸ்தான்களை அவர் ஒழிக்கலை, அவங்களாவே தானாகவே ஆளை வச்சே கொண்டுட்றாங்க. ரெண்டாவது மாலத்தீவு பிரச்சனையில் இந்தியாவை எதிர்த்து மாலத்தீவு சைனா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம படைகளெல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பாதுகாப்புக்கு இருக்கிறதே நம்ம படம் தான். அதில் பாதி பேர் இந்தியர்கள் தான் அங்கே இருக்காங்க. இந்தியர்கள் தான் அங்கே தொழில் செய்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. சுற்றுலாத்தலங்கள்லாம் வருமானத்தை அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்த்ததுனால லட்சத்தீவை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு லட்சத்தீவை டெவலப் பண்ண சொல்லிட்டாரு நம்ம மோடி. அதுக்கு பலாயிரம் கோடி ரூபா கொடுத்து எல்லா வேலையுமே அவர் செஞ்சுருக்கனால லட்சத்தீவில் போயிடுச்சு. இல்லை அங்கேருந்து மாலத்தீவில் இருந்து மக்கள்லாம் லட்சத்தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அது லட்சத்தீவு மாலத்தீவை விட பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ உண்டாயாச்சு. அதனால் செல்வாக்கு அவருக்கு வந்துருச்சு, அதிகம் வந்துருச்சு. அதே மாதிரி வெளிநாட்டு கப்பலை ஹவாஸ் படைகள் செய்கிறதுக்கு இப்போ நம்ம இந்திய படையை கடலில் கப்பலில் மீட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரிய சாதனை, உலக சாதனை. இதெல்லாம் மீட்டதுலாம் பெரிய சாதனைனாக்க ரெண்டு இல்லை 2-3 கப்பல் அப்படி தான் செஞ்சு மடக்கியிருக்காங்க. மடக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பிறந்ததுக்கு நம்மளாம் பெருமைப்படுற மாதிரி மோடி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் செய்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அரசியல்வாதிகள்லாம் சும்மா பணங்களை நிறையா கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வச்சு எப்படி மன்னர்கள் ஆயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒரு மன்னர்கள். அவங்க திமுககாரங்க தான் மன்னராக இருப்பாங்க. அவங்க அவங்க சொல்கிறத கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, செய்கிறது, அதிகாரம் பண்ணுறது எல்லாமே. எந்த சீர்திருத்தம் செய்ய மாட்டாங்க. செய்கிறன்னு பேருக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டு தெரியுறாங்க அவங்க டிஎம்கேனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. திருட்டுத்தனம் தான் அதிகமாக போகும். ஆனால் அப்போ நாட்டுக்கு உண்மையான சீர்திருத்தங்கிறது மோடி தான் செய்கிறாரு. மோடி தான், வேறு யாருமே கிடையாது. எல்லா மக்களுக்கும் செய்கிறாரு. விவசாயிகளுக்கு கொடுக்குறாரு. விவசாயிகளுக்கு ஏகப்பட்டதை கொடுத்துட்ருக்காரு. பணம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி, பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செய்கிறாரு. இதை மாதிரி எந்த உலகத்தில் யாருமே செய்யவே இல்லை. ரெண்டாவது, மோடி வந்ததுக்கு பிறகு தான் ரேஷன் கடையில் எல்லா சரக்கும் உடனே வந்துடுது எல்லாமே. அது எப்படி வருது? எல்லாம் மோடி அங்கேருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இவங்க ஒழுங்காக சப்ளை பண்ணால் தான் உண்டு. இவங்க ஒழுங்காக சப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னாக்கா அது இவங்க தப்பு தான் தவிர அவர் தப்பு கிடையாது. ஆனால் இன்னும் காங்கிரஸ் பீரியடில் எந்த இதுவுமே சரக்கே கொடுக்கல ரேஷன் கடையில். இப்போ எல்லா சரக்குமே கிடைக்கிது ரேஷன் கடையில். ஒரே நாளையில் எல்லாத்தையும் போட்டுருந்தாங்க. அது எப்படி? எல்லா சரக்கும் வருது, மானிய விலையில் அவர் எல்லா விலையிலும் கொடுக்குறாரு. அப்போ சிலிண்டர் டிமாண்ட் இல்லாமல் கிடைக்குதாண்ணா? சிலிண்டர் உலகத்துலேருந்து வர வேண்டியிருக்கு. நம்ம நாட்டில் இல்லை. அது சிலிண்டர் வெளிநாட்டில் வருது. இன்னொன்று, என்றைக்கு சிரியாவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்ததோ அன்னையிலேருந்து இன்றைக்கு விலையோ பெட்ரோல் விலையோ கூட்டவே இல்லாத காரணம் இவர் ரஷ்யாவிட்ட இருந்து ஏகப்பட்ட பெட்ரோலை விலைக்கு குறைந்த விலைக்கு மானிய விலைக்கு வாங்கி அதை மறுபடியும் ரீப்ராசஸ் பண்ணி நம்ம நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதிலிருந்து கோடிக்கணக்கான டாலரை சம்பாரித்து கொடுத்ததுனால தான் நமக்கு அதில் வர்றதால லாபம் வர்றதால மோடி ஒரு பைசா கூட கூட்டவே இல்லை. இது வரையில் சண்டை நடந்ததுலேருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த சண்டையில் உக்ரைன் அதிபர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவருடைய டம்மி தான் இப்போ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவன் சீக்கிரமாக அதுவும் வீழ்ச்சி ஆயிரும். இப்போ ரஷ்யாங்கிறதே இல்லாமல் போயிடும். எல்லாமே உக்ரைன் தான் கை ஓங்கியிருக்கு. சின்ன நாடு தான். அவன்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டு இப்போ முடிச்சுட்டு நிற்கிறான் ரஷ்யா. அவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய படைகளும் அவ்வளோ ஆயுதங்களும் இவ்வளவு அணு ஆயுதங்களும் எல்லாம் வச்சிருந்து கடைசியில் ரஷ்யா தோற்று போகுதுன்னா மானக்கடான விஷயம். இன்னும் உலகத்தில் என்னென்ன அதிசயங்களாகவும் நடக்க போகுது. ஆனால் நம்ம பார்க்க தான் போகிறோம். பார்ப்போம்.